Okay, Cannizzaro reaction mechanism. So Cannizzaro reaction mechanism நம்ம படிக்கிறோம். இந்த Cannizzaro reaction mechanism 3 ஸ்டெப்ஸில் நடக்குது. So let us see these 3 steps one by one. So first step என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். So step 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா attack of hydroxide ion OH minus ion on the carbonyl carbon. ஸோ எப்படி இந்த OH வந்து கார்பனில் கார்பனை அட்டாக் பண்ணுது? ஃபஸ்ட்டு கார்பனில் கார்பன் அப்படின்னா என்னென்னா அந்த கார்பன் ஆல்டிஹைடில் இருக்கக்கூடிய கார்பனை தான் என்ன சொல்கிறோம்? கார்பனில் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பென்சால்டிஹைட். பென்சால்டிஹைட்னா ஃபார்முலா என்ன? C6H5 பென்ஸ் ஃபினைல் குரூப். அது கூட ஒரு ஆல்டிஹைடு இருந்துச்சுன்னா CHO. ஓகே, டபுள் பாண்ட் ஓ மேலே போட்டுக்கிறோம். இது பேர் தான் என்னது? பென்சால்டிஹைடு. வாட் இஸ் தட்? பென்ஸ் ஆல்டிஹைடு. இந்த பென்சால்டிஹைடு எதோட ரியாக்ட் பண்ணுதுன்னா இதில் எடுத்துருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற அந்த பேஸில் உள்ள OH மைனஸ் அயானோட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, இந்த OH மைனஸ் அயான், இந்த மைனஸ் சார்ஜ் என்ன செய்யுதுன்னா இந்த கார்பனை அட்டாக் பண்ணும்போது இந்த கார்பனில் உள்ள டபுள் பாண்ட் என்ன ஆயிடுது? ஓப்பன் ஆயிடுது. ஸோ திஸ் ஸ்டெப் இஸ் அ ஃபாஸ்ட் ஸ்டெப். ஓகே, this is a fast step. வெரி ஸ்பீடாக அந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இதை அப்படியே பார்த்து எழுதுகிறோம். என்ன எழுதுகிறோம்? C6H5. அடுத்தது என்ன இருக்குது? C. இந்த ஓ எப்படி இருக்குது? டபுள் பாண்ட் ஓ என்னவா மாறிடுதுன்னா சிங்கிள் பாண்ட் ஓவும் அந்த இன்னொரு பாண்டு இங்கே ஓப்பன் ஆகிடுது. சரியா? ஒரு ஆனையான் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? ஒரு H இருக்குது. ஸோ இந்த கார்பனை அந்த OH அட்டாக் பண்ணுறதுனால இந்த கார்பனோட இது ஒரு பாண்டிங் வச்சுக்குது. ஓகே, ஸோ ஒரு ஆனையான் இஸ் ஜெனரேட்டட் as a result of attack of OH minus, that is the negatively charged ion. எதில் அட்டாக் ஆகுது? கார்பனில். கார்பனில் கார்பன், தட் இஸ் கால்ட் அஸ் வாட்? கார்பனில் கார்பன். ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பன் என்ன சொல்கிறோம்? கார்பனில் கார்பனில் அட்டாக் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ an anion is generated. ஸோ செகண்ட் ஸ்டெப் இஸ் அ ஸ்லோ ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை என்ன சொல்கிறோம்? ஹைட்ரைட் அயான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு என்ன எழுதுகிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடைச்ச அந்த ப்ராடக்டை எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கிடைச்ச ப்ராடக்ட் ஃபஸ்ட் என்ன இருக்குது? C6H5. ஸோ அந்த C6H5 இதில் எழுதுகிறோம். ஓகே, C6H5 ஹைஃபன், தட் இஸ் த பாண்டு. ஒரு கார்பனில் சுற்றிலும் 4 பாண்டு போட்டுக்குவோம். ஸோ கார்பனை போட்டுட்டு இங்கே ஒரு பாண்டு வந்தாச்சு. இதில் ஒரு பாண்டு, இதில் ஒரு பாண்டு, இதில் ஒரு பாண்டு. மேலே என்ன இருந்துச்சு? O மைனஸ் இருந்துச்சு. ஸோ O மைனஸ் போட்டுக்கோங்க. இந்த சைடில் என்ன இருந்துச்சு? ஒரு H இருக்குது. அந்த ஹெச்சையும் போட்டுக்குவோம். இந்த கீழே என்ன இருந்துச்சு? ஒரு OH, அதை அட்டாக் பண்ண OH இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டுக்கிறோம். இது கூட இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடச்ச ப்ராடக்ட். இது கூட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செகண்ட் மாலிகுல் ஆஃப் பென்சால்டிஹைடு. இந்த பென்சால்டிஹைடு மாதிரி இன்னொரு பென்சால்டிஹைடு என்ன செய்யுது? அட்டாக் பண்ண போகுது. ஸோ இந்த பென்சால்டிஹைடில் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பென்சால்டிஹைடுனா என்ன? C6. இது செகண்ட் ஸ்டெப்பில். ஓகே, செகண்ட் பென்சால்டிஹைடு C6H5. அடுத்தது என்ன செய்கிறோம்? C. மேலே டபுள் பாண்ட் O போட்டுக்கிறோம். இந்த சைடில் ஒரு H. ஓகே, இந்த செகண்ட் ஸ்டெப்பு என்ன சொன்னேன்? இது ஒரு ஸ்லோ ஸ்டெப். அப்போ இந்த ஆரோவில் ஸ்லோ போட்டுருங்க. ஓகே,
ஹைட்ரைடு அயான் டிரான்ஸ்ஃபர்னு சொன்னேன். ஹைட்ரைடு அயான் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இந்த ஹைச்சு மைனஸ் அயான், அதாவது இந்த ஹெச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாண்டோடு சேர்ந்து எங்கே வந்துடும், சாரி இந்த ஹெச் என்ன செய்யுதுன்னா இந்த பாண்டோடு சேர்ந்து இந்த கார்பன் கூட வந்துடுது. சரியா? அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். இப்படி போகும்போது இந்த ஆக்சைடு அயானில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் என்ன செய்யுது, இந்த கார்பனுக்கு ஒரு பாண்டாக மாறிடுது. ஸோ இந்த கார்பனில் உள்ள இந்த பாண்டு வெளியே வந்துடுது. ஸோ த ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுது பாருங்கள். ஃபஸ்ட்டு C6H5 எழுதுங்க. ஸோ C6H5 எழுதிட்டு இந்த கார்பனுக்கு இந்த பாண்டு இங்கே வந்தாச்சுன்னா டபுள் பாண்டு ஓ ஆயிடுது. ஓகே, சி போட்டுக்கோங்க. மேலேருந்து ஒரு டபுள் பாண்டு ஓ. அடுத்தது இங்கே என்ன ஆகுது, ஒரு பாண்டு போட்டுட்டு OH. கார்பனுக்கு 4 வேலன்சியும் கிளியராக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. 2 + 1 3 4 வேலன்சி கரெக்டாக இருக்குது. இங்கே OH போட்டாச்சு. ப்ளஸ் இந்த பென்சால்டிஹைடு எப்படி ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, C6H5. இங்கே C ஒரு H இருக்குல்ல, அடுத்து இந்த ஹெச்சும் சேர்ந்து என்ன ஆயிடுது, CH2வாக மாறிடுது. CH2 இதில் ஒரு ஹெச் ப்ளஸ் இதில் ஒரு ஹெச், அப்போது ரெண்டும் சேர்ந்து CH2வாக மாறிடுது. இந்த ஓ என்ன செய்கிறோம், ஓவை இங்கே போட்டுக்கலாம். ஓ இந்த ஓவில் என்ன ஆயிடுது, மேலே ஒரு பாண்டு வந்துடுது. இந்த இந்த ஆரோ இந்த பாண்டு இங்கே மேலே வந்துடுது. ஸோ அதனால் இது என்ன ஆயிடுது, O மைனஸாக மாறுது. ஸோ இப்படி 2 மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் பார்ப்போம். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி இதுக்கு டைட்டில் கொடுக்கலாம். அப்போது நம்ம என்ன செய்கிறோன்னா, தேர்ட் ஸ்டெப்புக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியலாக எதை எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த 2 ப்ராடக்டையும் தான் எழுத போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு let us write this product. ஸோ ஃபஸ்ட்டு C6H5 இங்கே எழுதுங்க. C6H5. அடுத்து என்ன இருக்குது, C டபுள் பாண்ட் O. C டபுள் பாண்ட் O. அடுத்தது என்ன இருக்குது, OH ப்ளஸ் அடுத்த ப்ராடக்ட் என்ன, C6H5. C6H5 CH2 O மைனஸ். ஓகே, இது என்ன ஆக்சுவலானா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். புரோட்டான்னா என்னது, ஹைட்ரைடு அயான்னா என்ன, புரோட்டான்னா H ப்ளஸ் அயான். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். புரோட்டான் என்ன, H ப்ளஸ் அயான். ஆக்சுவலி இந்த H ப்ளஸ் அயான் என்ன செய்யுதுன்னா இந்த O மைனஸ் அயானால் அட்ராக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த H ப்ளஸ் அயான் அப்படியே இங்கே வந்துடுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, மீதி இருக்கிறத அப்படியே எழுதுகிறோம். C6H5 C டபுள் பாண்ட் O இங்கே O மைனஸாக மாறிடுது. ஓகே, இந்த O மைனஸ் H ப்ளஸ் போயிடுச்சுன்னா இங்கே என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அடுத்தது இங்கே என்ன நடக்குதுன்னா அதையும் எழுதிடுவோம். ப்ளஸ் C6H5 CH2. சரி, இது இங்கே எழுதுகிறேன், கீழே எழுதுகிறேன். C6H5 CH2. இந்த O மைனஸும் இந்த ஹெச்சும் சேர்ந்தால் என்ன ஆயிரும், OH. ஓகே, இதை என்ன சொல்கிறோன்னா பென்சைல் ஆல்கஹால். வாட் இஸ் திஸ், பென்சைல்
ஆல்கஹால். இது என்ன சொல்கிறோன்னா பென்சோயேட் அயான். This is Cannizzaro reaction mechanism.